தேனி அருகே பூமலைக்குண்டு கிராமத்தில் அமைக்கப்பட்டு வரும் சோலார் எனர்ஜி நிறுவனத்திற்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் கிராம மக்கள் இரண்டாக பிரிந்து மூன்றாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களோடு காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க நாம் கேட்கலாம். பாலாஜி, விரிவான விவரங்கள். தேனி அருகே உள்ள பூமலைக்குண்டு கிராமத்துல நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் 89 ஏக்கர் அந்த பகுதி மக்களுக்கு பிரித்தளிக்கப்பட்டது. இந்த சூழல்ல பார்த்தோம்னா இந்த இடத்தை கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு சோலார் எனர்ஜி நிறுவனம் வாங்கி தற்போது சோலார் பேனல் அமைக்கும் நிறுவனம் அமைக்கும் பணியை தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வர்றாங்க. அதாவது தங்களுக்கு சொந்தமான நிலத்தை சோலார் எனர்ஜி நிறுவனம் போலியான பெயர்களில் பட்டா பதிவு செய்ததாகவும் மேலும் இதற்கு அதிகாரிகள் உடந்தையாக இருந்து வருகின்றனர் என்றும், எனவே தங்களுக்கு சொந்தமான இடத்தை திருப்பி தருமாறு கடந்த 2 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில தற்போது போராட்டம் 3ஆம் நாளாக நீடித்து வருகிறது. இவர்கள் பார்த்தோம்னா அந்த சோலார் எனர்ஜி நிறுவனத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வர்றாங்க. இந்த சூழல்ல பார்த்தோம்னா மற்றொரு புறம் பார்த்தோம்னா தாங்கள் தான் தங்களுக்கு சொந்தமான இடத்தை தான் சோலார் நிறுவனத்துக்கு தாங்கள் விற்பனை செய்ததாகவும், இந்த விற்பனை செய்த நிலத்திற்காக கிராம மக்கள் தங்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதாகவும், போலியான பெயர்களை கொண்டு தாங்கள் இடத்தை விற்பனை செய்யவில்லை, எனவே கிராம மக்கள் போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராமத்தைச் சேர்ந்த மற்றொரு பிரிவினர் அந்த பகுதியில தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. 2 தரப்பினரும் மாறி மாறி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் 2 தரப்பினரிடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வர்றாங்க. இதனால இந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. இந்த 2 தரப்பினரும் மாறி மாறி போராட்டம் நடத்துவதால் கூடுதல் காவல்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.